இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் நார்மலாக தயாரிக்கிறதான பாலக் பராட்டா வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல பாலக் கீரையோட இலைகளை இது மாதிரி நல்லா ஆஞ்சிட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதை ஒரு அடிகனமான வாண்டிலியில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நான் மைக்ரோவேவ் அவனில் பச்சை வாசனை போக வச்சு அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சையாக கூட சேர்க்கலாம். தக்காளியை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு தோலி எடுத்து ஒரு சின்ன தக்காளி அளவு, அதாவது ஒரு பெரிய தக்காளியாக இருந்தது, அதனால் நான் பாதி அளவு சேர்த்துருக்கேன். இஞ்சி விழுது, மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் படுத்தக்கூடியதான சாம்பார் பொடி, தனியாத்தூள், சீரகத்தூள், கருப்பு மிளகுத்தூள். இந்த கருப்பு மிளகுத்தூள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த கீரையில் ஏதாவது ஒரு வேண்டப்படாத கீரை இருந்தால் கூட அந்த எஃபெக்டை நல்லிஃபை பண்ணக்கூடிய சக்தி இந்த கருப்பு மிளகு பொடிக்கு உண்டு. அதனால் கண்டிப்பாக மிளகு பொடி நாங்கள் சேர்ப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மைக்ரோவேவ் அவனில் எப்படி அந்த பச்சை வாசனை போக தக்காளியை வச்சு எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அல்லது நீங்கள் பச்சையாக கூட அப்படியே வெங்காயத்தை இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதித்த உடனே நான் மைக்ரோவேவ் அவனில் எடுத்து வச்சுருக்கிறதான பூண்டு பற்களை சேர்க்குறேன், கருவேப்பிலை பொடி சேர்க்குறேன். நீங்கள் அப்படியே பச்சையாக பூண்டை சேர்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. நான் மைக்ரோவேவ் அவனில் பூண்டை வச்சு எடுத்துருக்கிறதுனால பச்சை வாசனை போயிடுச்சு, அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் அளவு கொதிச்சுட்டு நல்ல எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதை ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே தான் அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நியூட்ரிஷன் என்ஹான்ஸ்மெண்ட்காகவும் கலருக்காகவும் கொத்தமல்லி தழைகள், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தவுடனே மூடி நல்ல இந்த மாதிரியான விழுதாக அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். நல்ல நைஸான விழுதாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நல்ல இந்த மாவை ரொம்ப நல்லா பிசிய முடியும். இந்த பாலக் பியூரி வச்சே தான் நம்ம மாவை பிசிய போகிறோம். ஒரு வாயகலமான ஒரு பவுலில் கோதுமை மாவை போட்டுட்டு ஃப்ளாக்ஸ் சீட் ரொம்ப நியூட்ரிஷனை என்ஹான்ஸ் பண்ணும். அதனால் நாங்கள் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்ப்போம். நல்ல வறுத்த எள்ளு, ஜென்ரஸாகவே வறுத்த எள்ளு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். நல்ல வாசனையையும் கொடுக்கும் இது நம்ம பாலக் பராத்தாக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப கால்சியம் ரிச் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கொஞ்சமாக ஓமம் அகெயின் டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த பராத்தாக்கு. இந்த மாவுக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு இதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சதான அந்த பியூரியை போட்டே நம்ம மாவை பிசிய போகிறோம். கடைசியாக அந்த மிக்சி கண்டெய்னரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் பிசியலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பால் சேர்த்து பிசிய போகிறேன். அந்த மிக்சி கண்டெய்னரில் ஒட்டி இருக்கும் இல்லையா நம்மளோட பாலக் பியூரி, அதெல்லாம் எடுத்த மாதிரியும் ஆகும். கம்ப்ளீட்டாக நம்ம அந்த பாலக்கோட நியூட்ரிஷனை யூஸ் பண்ண மாதிரி ஆகும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளர் அளவு பாலை அப்படியே கடைசியாக அந்த மிக்சி கண்டெய்னரில் ஊற்றி அது அப்படியே அந்த பாலக் பியூரி எல்லாம் வழித்து அப்படியே அதை இந்த மாவில் விட போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்ணி சேர்க்காமல் அந்த பாலக் பியூரி வச்சே நம்ம பிசிஞ்சோன்னாக்கா இது ரொம்ப ஈஸியாகவும் பிசிய வரும். நல்ல நம்மளுக்கு அந்த சப்பாத்தியாக திரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பால் சேர்த்ததை நல்லா வழித்து இதில் விட்டுட்டு அப்படியே இதை சாஃப்டான பதத்துக்கு நம்ம மாவாக பிசிய போகிறோம். நான் இன்றைக்கி எண்ணெய் போட்டு தான் இந்த பரோட்டா செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் போட்டு செய்யறீங்கனாக்கா துளி ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட் பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் போல் நம்ம அதை மூடி வச்சிடலாம். நல்ல அந்த பாலக்கோட எசன்ஸ் எல்லாம் அந்த அப்படியே மேரினேட் ஆகி நம்மளோட மாவு சூப்பர் டெக்ஸ்சரோடு இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் போல் நம்ம அதை வச்சோன்னா போதுமானது. ஸோ நல்ல இந்த மாதிரியான உருண்டைகளாக நம்ம பிசைஞ்ச மாவை உருட்டி வச்சிடலாம். குழந்தைங்க பாலக்கீரை சாப்பிட அடம் பிடிச்சாங்கனாக்கா இந்த மாதிரி பாலக் பியூரியாக நம்ம தயாரித்து அதை மாவில் சேர்த்து பிசைஞ்சு பாலக் பராட்டாவாக செஞ்சு கொடுத்தோன்னாக்கா அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அந்த க்ரீன் கலர் ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும். அவங்களுக்கு அந்த பாலக் ரொம்ப அப்படியே அவங்களுக்கு தெரியாமையே கொடுத்த விதமாகவும் இருக்கும்.
இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதான ஒரு டிப்பு. அதுதான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் திரட்டுறேன். ரவுண்டாக திரட்டிட்டு 2 சைட்லேருந்தும் மடித்து நல்ல ஓரத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியாகவோ ஒரு ஸ்கொயர் மாதிரியாகவோ நம்ம ஷேப் பண்ணி அதை திருப்பி நம்ம தேய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வேணும்னாக்கா நடுப்புற கொஞ்சம் வந்து ஆயில் கூட போட்டுட்டு மடித்து தேய்க்கலாம். நம்ம மாவு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால எனக்கு ஆயில் போட வேண்டிய தேவை வரல. ஸோ நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இது தேய்ச்சாக்கா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மாவை நல்லா திரட்டியாச்சு சப்பாத்தியாக. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்ச எல்லா உருண்டைகளையும் சேர்த்து நல்லா தட்டிக்கலாம். ஒரு இரும்பு கல்லை நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பண்ணதில் நம்ம திரட்டியதான இந்த பாலக் பராத்தாவை போட்டுட்டு நல்லா 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், இந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து அது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த சப்பாத்தியை திருப்பி எடுத்தோன்னாக்கா ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸாக, ரொம்ப ரொம்ப சுவையாக, ரொம்ப சுலபமாக இந்த பாலக் பரோட்டா நம்ம வீட்டில் தயாராகிடும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கவும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நம்ம கீரையும் சப்பாத்தியும் தனியாக வச்சோம்னாக்கா பாதி வீட்டில் குழந்தைங்க வந்து கீரையை அப்படியே திருப்பி கொண்டு வருவாங்க. பட் இந்த மாதிரியான பரோட்டாவாக நம்ம செய்து வச்சோம்னாக்கா இது வந்து அந்த நியூட்ரிஷன் அவங்களுக்கு போய் சேரும். அந்த கலரும் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.